வணக்கம் நண்பர்களே. இந்துக்கள் விழித்திரு நண்பர்களே வணக்கம். இந்த பதிப்பாக்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுச்சுன்னா சூப்பர் சார். ஜாப் பட்டன் சப்போர்ட் டு ஒரு நாமணி சேனல். நன்றி. பார்த்தீங்கன்னா, இந்த 370 அப்படின்னு மோடி சொல்லியிருக்காரு இல்லையா? அது என்னென்னா ஆர்டிகல் 370 அப்ளிகேஷன் காஷ்மீரில் பண்ணது ஒரு மார்க்காக வச்சுக்கலாம். ஆனால் இங்கே அந்த இன்னொரு இது இருக்குது அதில். 370ங்கிறதுல என்னென்னா, அது 543 சீட்டில் 2/3 363 வரும் +7 சொல்கிறார் 370. அந்த 2/3 வந்தாச்சு லோக்சபா. ராஜ்யசபாலையும் இப்போல்லாம் சட்டசபையெல்லாம் வந்ததுனால இனி வரப்போகிற நாட்களில் வர்றதெல்லாம் வச்சு அதுலேயும் மெஜாரிட்டி கொண்டுருவாங்க. அத்தனை ஒரிசா நவீன் பட்நாயக் இவங்கெல்லாம் இருக்காங்க ராஜ்யசபாவுக்கு. லோக்சபாவில் மெயினாக 2/3 இருந்தாச்சுன்னா இன்னும் சில திட்டங்கள் இப்போ இந்த கான்ஸ்டியூஷன்லேயே இந்த அந்த சோசியல்ன்ற இதெல்லாம் வேர்டெல்லாம் இந்திரா காந்தி படத்தில் போட்டு வச்சுருக்காங்க. அதெல்லாம் பிற்பாடு கொண்டு வந்து பிரியாம்பில்ல அதெல்லாம் நீக்கிறது. அந்த மாதாவோடைய பாரத மாதா அந்த படமெல்லாம் இருக்கணும் கான்ஸ்டியூஷனில். முதலாளி அப்படி முன்னாடி இருந்தது தான் இல்லை. இவங்க தான் மதசார்பற்ற அதுன்னு மாற்றினது. மதசார்பற்ற தான், ஆனால் முன்னாடி இருந்த மெத்தடில் கொண்டு வர போகிறாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி நிறையா இப்போ எப்படி இது அப்ரிகேட் பண்ணாங்க, காஷ்மீர் ராமர் கோயிலில் பண்ணாங்க இல்லையா? இன்னும் சில திட்டங்களை நிறைவேற்றுறதுக்கு 3வது பொருளாதார வர்றதுக்கும் 2/3 மெஜாரிட்டி வர்றதுக்கு தான் கணக்கு பண்ணி தான் சொல்கிறார் 370 அப்படிங்கிறது. ஸோ ராமர் கோயில் வந்துச்சு, ஆட்டோமேட்டிக்காக நார்த்தில் காங்கிரஸ் இல்லவே இல்லை, அது வரத்தான் போகுது. இது ஒரு பக்கம். ரெண்டாவது இந்த மம்தா, இந்த ஸ்டாலின் இவங்கெல்லாம் எல்லாம் கொடுத்தாலும் ஒன்றும் கொடுக்கல அது இதுன்னு சொல்லிட்டு இவங்கனால ஜென்ரேட் பண்ண முடியல ஃபினான்ஸ். அப்புறம் எதுக்கு ஒரு அரசாங்கம் ஓட்டு வாங்கிட்டு அதுக்கு வேண்டாமல் சொல்லாமல் அவங்களே ஆண்டுட்டு போயிடலாமே சென்ட்ரல்லேருந்தே. இதுக்கப்புறம் வந்தப்புறம் பாருங்கள், இந்த ரீஜனல் பார்ட்டிலாம் படுற பாடு மட்டும் இல்லை. ஒன் நேஷன் வரும்போது இந்த ஆள் சட்டசபையும் 2/3 அதே மாதிரி அப்ரூவ் வாங்கிட்டு கலைச்சி ஒன்றா வைப்பாங்க. ஏன் ஒன்றா வைக்கணும் அப்படிங்கிறதுனா, பழசு அப்படி தான் இருந்தது. அப்படியானால் தான் நமக்கு பொருளாதாரம் மிச்சமாகும். சும்மா சும்மா தேர்தல் மக்கள் வெறுப்படைவான், வேலை நடக்காது. அந்த மாதிரி இது பல அது இப்போ ராமநாத் போய் பார்த்துட்டு இருக்கேன் குறிப்பிட்டிருக்கும். இப்போ கூடி பாருங்கள், இப்போ சும்மா ஸ்லோவாக போயிட்டுருக்கு. ஏன்னா அண்ணாமலை அவ்வளோ தூரம் உழைக்கிறாரு. கட்சிக்கு பாத யாத்திரை முடிய போகுது. 27ஆந்தேதி பல பேர் அதில் பல கட்சியிலும் சேர போகிறாங்க. இப்போ ஒரு ரூமர் என்ன வருதுன்னா, விஜயதாரணி காங்கிரஸில் வரதா இருந்தாங்க. அந்த தலித் லீடர் செல்வ பிறந்தை வந்தப்புறம் எனக்கு எம்பி சீட்டு கொடுத்தாகணும், எம்பி நீ கொடுத்தேன்னா எல்லாருமே எம்பி கேட்பாங்களேன்னு ஸ்டாலின் கேட்டாராமா. இல்லை மற்ற நான் பார்த்துக்கிறேன், இந்த விஜயதாரணி கன்னியாகுமரி கொடுத்தாகணும். அப்போது விஜய் பசந்த்ன்ற எம்பி இப்போ இருக்கார், அவர் ராஜ்யசபா மூலியமாக தேர்ந்தெடுத்தாகணும். அந்த மாதிரி வரும். அப்போது நீங்கள் போகாதீங்க இருங்க, எனக்கு கேட்ட பேர் மாதிரி ஏதோ சொல்லியாகன்றாங்க. உண்மையாக பொய்யும். அப்போ இப்போதைக்கு அணை போட்டு வச்சுக்கணும். மற்ற இது 4-5 சீட் தான் தருவார்னா சத்தியமூர்த்தி பவனில் வெடிக்கும். காங்கிரஸில் 5 சீட் 6 சீட் தான் தருவார். கமல் அதில் தான் அடாப்ட் பண்ணுறாங்க காங்கிரஸ்லன்னா 6 சீட் தான் தருவார். ஒரு நாள் திருமாவளவன் வழியில் வந்தவனா 8 சீட்டாக கிடைக்கலாம். ஏன்னா திருமாவளவனுக்கு காயின் இது பண்ணுறது தான் தலித் லீடர் காங்கிரஸ் போட்டிருக்கு, ஸ்டாலின் போட்டிருக்காரு. அப்போ ஒரு வேளை 6 சீட்னாக்க இந்த மாதிரி இருக்கும்போது இவங்க அந்த பழைய ஆள்லாம் கொடுக்கக்கூடாது, புது ஆள் கொடுக்கணுன்றாங்க காங்கிரஸில். இப்போ திமுகலே அப்படி தான் மாற்ற போகிறாங்களாம்ப்பா. சீட்டில் இளைஞர்கள் கொடுக்கணும், அது பழைய ஆள்லாம் கொடுக்க மாட்டோம். ஆனால் ஒரு சில பேர்லாம் இருப்பாங்க. அப்பவும் அவங்களாம் காங்கிரஸில் பழைய ஆள் கொடுக்கலன்னு எங்கே போவாங்க? ஆட்டோமேட்டிக் பிஜேபி நோக்கி தான் போவாங்க. எம்பிக்கு ஏதோ ஒன்று எதிர்பார்த்து போவாங்க. இந்த மாதிரி இருக்குது. அதனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இந்த டிஎம்கேயோட மந்திரிகள் ரொம்ப பொறுமையாக போயிட்டுருக்கீங்க. அண்ணாமலை மட்டும் வைப்ரண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு, அதனால் ஏதோ ஒன்று பண்ணுன்னு சொன்னப்போ, இப்போ ஒரு 4-5 மந்திரிக்கு வேகம் எடுக்கும்னு சொல்கிறாங்க திமுகவில் உள்ள மந்திரிகள். தங்கம் தென்னரசு, பெரியசாமி எல்லாம் மாட்டிகிட்டு இருக்காங்கல்ல, அதெல்லாம் கீழமை கோர்ட்டில் விடுதலையாக இருக்கேன், பொன்முடி உட்பட. பொன்முடிக்கு மேலே இருக்குது கேஸ். இப்போ அது வரும். அப்போ இந்த 2 பேர் ராமச்சந்திரன் இவங்களாம் எல்லாம் வேகம் எடுத்து வர சான்ஸ் இருக்குது. நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக பொறுமையாக போய்ட்டு சரியாகாது, இவங்களுக்கு ஒரு லாடம் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி இன்னும் வேகம் எடுக்கும். இது ஒரு பக்கம். இப்போது மோடி தான் வருவார்னு தெரிஞ்சு போச்சு. 2019 இவங்க இது பண்ணாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது இந்த அளவுக்கு. இங்கே மோடி தான் வருவான்னு தெரிஞ்சு போய் ஆகஸ்ட் மாதம், எப்படி எலெக்ஷனுக்கு அப்புறம் ஆகஸ்ட் மாதம் இப்போவே மோடியை வாங்கன்னு ஃபாரின் கண்ட்ரியெல்லாம் கூப்பிட்றாங்க.
இப்ப பார்த்தீங்கன்னாக்க தோத்துருவோம். ராமர் கோயில் நம்ம அந்த காங்கிரஸ் யாரும் போல தோத்துருவோம்ன்னு சொல்லிட்டு சோனியா வந்து ராஜ்யசபாவுலயும் போயிட்டாப்படி. இந்த ராகுல் வயநாடுலயே பிரச்சனையாகும் போல தெரியுது. அங்கே தோத்து போய் தான் இங்க 2 இடம் நின்னாப்படி அங்க தோத்து போயிட்டாப்படி. அமேதியில, ஊபில. இப்ப தெரிஞ்சு போச்சு. இப்ப வயநாடுலயும் வருமான்றது தெரியல. அதனால இப்போ கர்நாடகால சொல்றாங்க. இல்லாட்டி இந்த தெலுங்கானால காங்கிரஸ் ஆளுது இல்லையா? அங்க சேஃப் சைடுல நிக்கலாம். சேஃபர் சைடு. ஏன்னா தோத்தா மானக்கேடு. ராகுல் தோத்தா. பேசாம அம்மா வழியில ஏதோ ராஜ்யசபா மூலியமா போயிரலாம். அதே கர்நாடகாலயும், தெலுங்கானாலயும் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ 19ஓட நிலைமை மோசமா போச்சு. இந்தி கூட்டணியெல்லாம் சுக்குநூறா போயாச்சு. இப்போ மம்தா, கெஜ்ரிவால் இன்னும் 6 சம்மன் குடுத்து போகாம இருக்க முடியும். எப்போ உள்ள போறா அப்படின்னு தெரியாது. ஸோ மோடி வந்தப்புறம் மம்தா, கெஜ்ரிவால், ஸ்டாலின் 3 பேருக்கு எப்படி நிலைமை போகுதுன்னு பாருங்க. எப்படி எப்படி கட்சி உடையுன்றது பொறுத்திருந்து பார்க்கணும். அது முக்கியமா வந்து இங்க வந்து தமிழகத்தில ஏன்னா அங்க கூடி மம்தா 77 சீட் வந்தாச்சு வந்துரலாம். மம்தா எதிர்த்து. கெஜ்ரிவால் விட்டா சின்ன ஸ்டேட்டு. கெஜ்ரிவால் உள்ள போனாருன்னா அது எப்படி பண்ணுமோ பண்ணிடலாம். பட் இங்க வந்து தேசியத்த அண்ணாமலை சொன்ன மாரி தேசியம் தான் இருக்கணும் இங்க. எப்படியோ வந்து தொலைச்சிருச்சு இது. திராவிட அது இதுன்னு ஏதோ பொய்யும் புரட்டும் பித்தலாட்டம். அப்ப இது வரணும்னா, அவர் பெசாங்குசேன்னு சொல்லிக்க ஒரு திராவிடம் அழிஞ்சிரணும். ஒரு வேளை ஒரு திராவிடம் ஃபுல்லா போய் இன்னொரு திராவிடம் குத்துயிர் குலையரும் ஆகும். அதான் நடக்கும். ஒண்ணா ஏடிஎம்கே ஃபுல்லா இப்போ ஒண்ணும் இல்ல. இப்போ அந்த தினகரன்னு பண்ணியிருக்காங்க. சசிகலா இருக்காப்படி. அப்போ இப்போ அந்த முன்னாள் அமைச்சர்கள் வந்து பிஜேபியில சேரலன்னு கோவம் வந்திருக்காங்க. அவங்கலாம் சேர்ந்து ஒரு ஃபார்ம் ஆயி தினகரன் உட்பட, சசிகலா உட்பட இதுதான் ஒரிஜினல் ஏடிஎம்கேன்னு சொல்லுவாங்க பிஜேபியில. அப்போ இந்த எடப்பாடி தரப்பு டம்மி ஆகும். மறுபடியும் இரட்டையலம் போடும். அந்த பக்கம் ஏக்நாத் ஷிண்டே உருவாகலாம் திமுகவுக்கு. இதெல்லாம் 24 எலெக்ஷனுக்கு அப்புறம் பாருங்க, தமிழ்நாடு களமே மாறி போகும். அண்ணாமலை சொன்ன மாரி அன்னைக்கு ஒரு கணிசமான சீட்டுகள் வாங்கி தொங்கு சட்டசபை வந்து பிஜேபி இல்லாம யாருமே ஆட்சி அமைக்க முடியாத நிலை வரும். அது ஃபர்ஸ்ட்டு. இது உதாரணம் ஆம் ஆத்மி டெல்லி. ஃபர்ஸ்ட்டு ஆட்சி அமைக்க முடியல. அப்புறம் மெஜாரிட்டி ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு, செகண்ட் மெஜாரிட்டி வந்தார். இப்போ ஊழல்ல மாட்டிக்காச்சு. பட் இங்கே 10 வருஷம் ஊழல் எல்லாம் கொடுத்தாச்சு. தெரிஞ்சுட்டேன். அதுதான் டபுள் இன்ஜின் கூட ஊபி எல்லா பக்கமும் எல்லாம் நல்லா தான் போயிட்டுருக்கு. அந்த வரிசையில் பார்க்கும்போது இங்கே வந்து அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் வந்தாச்சுனாலே அடுத்து உடனே சரியில்லை அவங்க 2 வருஷம் போகிற மாதிரி போகும். 2யும் சார்ஜ் பண்ணி மெயினாக வந்து உட்காந்துடலாம் 2028, 29க்குள்ளே. ஃபஸ்ட்டு சட்டசபை வரணும். அதுதான் இலக்கு 26ல். அப்படித்தான் நடக்கும். இப்போ செகண்ட் பொசிஷன்லேருந்து தான் ஃபஸ்ட் பொசிஷன் ஜம்ப் ஆக முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்ச நாள் ஓடும். அப்புறம் வந்து அவங்க சரிக்க மாட்டாங்க. ஏதோ ஊழல் பண்ண மறுபடியும் ஊழல் பண்ண புத்தியாக போகாது. அப்போ என்ன ஆகும்? வேறு மாதிரி போகும். அதை நோக்கி தான் கொண்டு போகிறாங்க. ஒன்றும் இல்லை. 1200 ஏக்கரில் 15,00,000 பேர் கூட போகிறாங்க பல இடத்துல 27ஆம். அதுலேருந்து டெக்னாலஜி ஷிஃப்ட் மேஜராக கொண்டு போவாங்க. இந்த மாதிரி நேற்று கோயம்புத்தூரில் யாத்திரை நடந்ததில் அந்த விட்டு போன தொகுதியில் மந்திரி வரணுன்ட்டு அதில் 33% ஓட்டு வங்கி பெறும் அப்படிங்கிறாரு 2024 லோக்சபாவில். பொதுக்கூட்டத்தில் அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் பிம்பம், அதாவது தொண்டர்களை சொல்கிறார், உங்கள் பிம்பம் நாங்கள் அப்படின்ட்டு, வேலை உங்கள் தோள் கொடுத்து இருப்பதால் இந்த மக்கள் யாத்திரை அந்த 10 ஆண்டில் எந்த பிரச்சனையும் கோவையில் இல்லை. ஏன்னா மோடி 10 ஆண்டில் இது 24ல் எங்கள் கோயம்புத்தூர் தொகுதி பிஜேபிக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கம்யூனிஸ்ட்டில் இருந்த தொழில் நகரமெல்லாம் வளர முடியாது அப்படிங்க சொல்கிறாரு. இது 1967 தேசிய கட்சி காங்கிரஸ் அகற்றப்பட்டு திமுக வந்தப்போ ஒரு தேசிய கட்சியான பாஜக லோக்சபா தேர்தல் தமிழகத்தில் 40 தொகுதியில் வெற்றி பெறும். 26ல் 234 தொகுதியிலும் பாஜக எம்எல்ஏக்களை கொண்டு வர வேண்டும். பாஜக ஆட்சியில் அமர்த்துவது தான் ஒரே நோக்கம். லேகியம் விற்ப அந்த உதயகுமார் சொன்னார் இல்லையா, ஏடிஎம்கே லேகியம் விற்பவர் போல் சுற்றுகிறார் என என்னை பற்றி கூறினார். இன்று தென் தமிழக மக்களுக்கு மட்டுமல்ல, தமிழக மக்களின் குலதெய்வமாக மோடி உள்ளார். 27ஆம் பெரிய பாட்டில் லேகியம் விற்கப் போகிறோம். குடும்ப ஆட்சிக்கு வரும் 27ஆம் லேகியம் மருந்து தர உள்ளோம்.
இந்த குடும்ப ஆட்சிக்கு 27ஆம் தேதி லேகியம் மருந்து தர சொல்லணும்னா, அப்போ டிஎம்கேலேருந்து ஆள் வரது மட்டும் இல்ல. அதுக்கப்புறமே வந்து ட்ரெண்ட் செட் ஆகும் வேற மாரின்றது அர்த்தம் அதுல. அப்போ டிஎம்கே, ஏடிஎம்கே திராவிட கட்சியிலேருந்து பல கட்சியிலேருந்து ஆள் வரச்சா நிறையா ஏற்பாடு போயிட்டுருக்கு. ஏன்னா வளர்ந்த கட்சியில தான் வரணும்னு நினைப்பாங்க. மத்த திராவிடங்கள்லாம் சேச்சுரேட்டட் மங்குற நிலைமைக்கு வந்தாச்சு. அதான் அர்த்தம். மத்திய அரசின் திட்டங்களுக்கு தமிழக திட்டங்கள் பட்ஜெட்டில் பெயர் வைக்கப்படுகிறது. ஸ்டிக்கர். திமுக தொண்டர்களை அக்கட்சி தோற்கடிக்க தயாராகி வருகின்றனர். அடிக்கடி சொல்லிட்டு தான் இருக்காரு. தமிழகத்தில் வரும் லோக்சபா தேர்தலில் பாஜக 33% மேலான ஓட்டு வங்கியை பெறும். கோவையில் பாஜக வென்றால் என்ஐஏ அலுவலகம் அந்த என்ஐஏன்றது சென்னையில இருக்கு. அந்த குண்டு வெடிப்பு சம்மந்தமானது கண்டுபிடிக்கிறது. அது கோயம்புத்தூர்ல தொகுதி கிடைச்சோனையுமே என்ஐஏ ஆஃபீஸ் இங்கேயே தொடங்கிருவோம். 40, 50 பேர அமர்த்திருவோம் அப்படிங்கிறது. ஸோ தமிழகத்தில் கோபாலபுரத்தால் மட்டுமே வளர்ச்சி உள்ளது. கோபாலபுரத்தில் மட்டும் குடும்ப ஆட்சிக்கு. அது கட்டி, அது வீக்கம், வளர்ச்சி இல்ல. அதை விரைவில் அப்புறப்படுத்தும். கோவை வெற்றியை பிரதமர் மோடி கவனித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்ட்டாரு. நேர்மையான ஆட்சி அமைப்பது பாஜக இலக்கு அப்படின்ட்டு எல்லாரும் பேசினாங்க. சரி என்னன்னா, இதில் வந்து மேஜராக கூட்டணி போட்டு பண்ணி பாமக வருது, தேமுதிக வருதுனாலே உங்களுக்கு கணக்கு பண்ணால் கிட்டத்தட்ட 40% ஓட்டு வருது. தினகரன் உட்பட எல்லாம். இன்னும் ஏடிஎம்கேல இப்போ எடப்பாடின்னு வர மந்திரிலாம் வந்தால் கூட அப்புறம் இந்த ஓட்டு போட 35% ஷிஃப்ட் ஆகி போட்டாங்க. இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் மாறி ஏன்னா மோடி தான் தெரியும், வேறு யாரெல்லாம் தெரியும், அவர் தான் வருவார் கிளியர் பிக்சராக தெரியும்போது ஒருவேளை தொகுதிகள் வரலாம் அப்படிங்கிற கலை. அதாவது சுனாமி மாதிரி ஆச்சுன்னாக்கா சொல்லவே முடியாது, என்ன வேணாலும் நடக்கலாம். இல்லைன்னா சீட்டு கம்மி ஓட்டு பர்சன்டேஜ் சொல்லிட்டு இருப்பாங்க. பொறுத்து பார்ப்போம். நன்றி ஜெய்.